கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை, பரலோகமன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பை நீ நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா ஜெயமோ கர்த்தரால் வரம். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு மனுஷங்க மூலமாக நிறைய நன்மைகள் வரும், நிறைய காரியங்கள் வரும். ஆனால் ஜெயம் அது கர்த்தரால் வரும். வேதம் சொல்லுது 2 காரியம். ஒன்று நம்முடைய பகுதி, இன்னொன்று தேவனுடைய பகுதி. நம்மளுடைய பகுதி என்றால் என்ன, தேவனுடைய பகுதி என்றால் என்ன? வேதம் சொல்லுது நீதிமொழிகள் 21:31, குதிரைகள் யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். அப்போது நம்ம ஆயத்தமாகணும், ஜெயத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இப்போ ஜெயிக்கிறதுக்காக நம்ம ஆயத்தமாகணும். இப்போ நீங்கள் ஆயத்தமாயிட்டீங்கன்னா ஜெயம் அது கர்த்தரால் வரும். ஒரு தங்கச்சி, அவள் ரொம்ப நல்லாலாம் படிக்க மாட்டாள். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பின்பு அவளுக்குள்ளே ஒரு முயற்சி, ஒரு ஆயத்தம் வந்துச்சு. கல்லூரியில் கோல்டு மெடலிஸ்ட், 12th வரைக்கும் புவரான ஸ்டூடெண்ட்டு, கல்லூரியில் கோல்டு மெடல். அவர்கிட்ட கேட்கும் பொழுது ஜெயம் கர்த்தரால் வந்தது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் ஜெயிக்கணும். யாரும் தோல்வியை விரும்புவீங்களா? நான் தோற்று போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைப்போமா? இல்லவே இல்லை. யாருமே தோல்வியை விரும்புகிறதே இல்லை. எல்லாரும் ஜெயத்தை தான் விரும்புவோம். இன்றைக்கி அந்த ஜெயம் யாரிடத்திலிருந்து வரணும்னா அது கர்த்தரிடத்திலிருந்து வரணும். நம்ம முயற்சி பண்ணும் பொழுது ஜெயத்தை தேவன் கட்டளையிடுவா. வேதாமத்தில் நம்முடைய தேவனாய கர்த்தருக்கு ஒரு வல்லமையான ஒரு நாமம் இருக்கிறது, ஜெயம் கொடுக்கிற தேவன். 1 கொரிந்தியரின் புத்தகம் 15வது அதிகாரம் 57ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்ம வாழ்க்கையில் தோல்விக்கு காரணம் அது ஆண்டவராக இருக்க மாட்டார், நம்மளுடைய பகுதி தான் தோல்விக்கு காரணமாக இருக்கும். வேதாகமத்தில் ஒரு சம்பவம், யோசுவா. இந்த யோசுவா எரிகோ என்கிற பெரிய பட்டணத்தை ஜெயிக்கிறான். அதற்கு பிறகு ஒரு சின்ன பட்டணம், ஒரு சின்ன ஊர், ஆய் என்கிற ஒரு சின்ன ஊர். அந்த ஒரு சின்ன பட்டணத்தை பிடிக்கணும். ஆனால் நடந்தது என்ன? அந்த ஆயு பட்டணத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் தோற்று போகிறாங்க, முதுவை காட்டி வராங்க. இப்போது யோசுவா தரையில் விழுந்து கடந்து ஆண்டவரிடத்தில் கதறான், ஏன் ஆண்டவரே இந்த தோல்வி? ஒரு பெரிய ஜெயத்தை கொடுத்து, எரிகோ என்கிற பெரிய பட்டணத்தில் ஜெயத்தை கொடுத்து, ஆனால் இந்த ஒரு சின்ன பட்டணத்தில் தோல்வி. அப்போ ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய பகுதியில் தான் தோல்வி, நீ அதற்கு காரணம் அல்ல. நீ எலும்பு, உன்னுடைய சேனைக்குள்ளே இருக்கிற ஒரு தப்பான மனிதனுடைய இச்சை அதுதான் தோல்விக்கு காரணம். பிரியமானவர்களே, உங்களுக்குள்ள இருக்கிற ஏதோ ஒன்று உங்கள் வாழ்க்கையில் தோல்விக்கு காரணமாக இருக்கிறது. அதை சரி பண்ணி ஆயத்தப்படுத்துருங்க, ஜெயம் கர்த்தரால் வரும். பாருங்கள், யோசுவா 7:13-14-15 பரிசுத்தப்படுத்தி ஆயத்தப்படுத்துகிறான். யோசுவா 8:1 கர்த்தர் சொல்றார், நான் உனக்கு ஜெயத்தை கொடுப்பேன். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, தோல்வியெல்லாம் ஜெயமாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே, ஆமென், ஆமென். ஜெயமோ கர்த்தரால் வரும். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.